தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியாய் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். இந்த நாளிலே நாம் ஒவ்வொரு கடவுள் பெருவிழாவையும் குருஸ் மலையில் வீற்றிருக்கிற அந்தோனியாருடைய திருவிழாவையும் இணைந்து கொண்டாடுகிறோம். இந்த பலியிலே நம் ஒவ்வொருவருக்காக, நமது பங்கு சமூகத்திற்காக, இந்த பலியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இல்லத்து தேவைகள் நிறைவேறும்படியாக ஜெபிப்போம். மேலும் இந்த பலியிலே சேவியர், அருண், சபிதா, இந்திரா ஒரு குடும்பத்திற்கு கடவுள் செய்தவர்கள் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குழந்தைகள் வர்ஷினி, வர்ஷன் இவர்கள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க, தொழில் முன்னேற்றம் காண, நல்ல மழை பொழிய, குடும்பத்தை மதித்த செல்வநாயகம், ரத்தினம், வேல், நட்சத்திரம் மற்றும் குடும்பத்தை மதித்த ஆன்மாக்கள், யார் முடியாத ஆன்மாக்களுடைய இலைப்பாறுதலுக்காக செபிக்கிறார்கள். பலியிலே நாம் நம்முடைய தேவைக்காக, நம்மவர்களுடைய தேவைக்காக பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று தாயாம் திரு அவை மூவொரு கடவுளின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. மூவொரு கடவுள் கிறிஸ்துவத்தின் அடிப்படை மறைபொருளாகவும் இறையியல் கோட்பாடாகவும் உள்ளது. தந்தை, மகன், தூய ஆவியார் என்னும் மூன்று ஆட்கள் எவ்வாறு ஒரே கடவுளாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த விழா நமக்கு அழைப்பு எடுத்துரைக்கிறது. மூவொரு கடவுளுடைய விழாவினை கொண்டாடுகின்ற இவ்வேளையில் நாமும் இவர்களிடம் விளங்கிய அன்புற, ஒன்றிப்பு, பகிர்ந்தளித்தல் போன்ற நட்பண்புகளை நமதாக்கி கொள்ள மூவொரு கடவுளிடத்தில் மன்றாடுவோம். மேலும் இவர்களிடத்தில் விளங்குகின்ற அன்புறவு நமது குடும்பங்கள் செயலாக்கம் பெற நம்மையே முழுவதுமாக அர்ப்பணித்து இத்தியாக திருப்பலியில் இணைவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வாழ்ந்தவர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகிலே மனதோடு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவதந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மல் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள ஒவ்வொரு கடவுளின் ஆட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மனிதர்களின் அறிவை விட கடவுளின் ஞானம் சிறந்தது, உயர்ந்தது. கடவுளின் ஞானம் படைப்பின் தொடக்கத்திலேயே இருந்தது. அனைத்தையும் படைப்பதற்கு முன் இறைவன் ஞானத்தை படைத்தார். தொடக்கத்தில் ஒவ்வொரு படைப்பு நிகழ்வுகளிலும்
நடக்கும்போது இறைவனோடு ஞானம் இருந்தது. இவ்வாறு ஞானத்தினுடைய மேன்மையை கூறும் நீதிமொழிகள் நூல் ஆசிரியரின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். பூவுலகு உண்டாகும் முன்னே ஞானம் நிலைநிறுத்தப் பெற்றது. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 22 முதல் 31 முடிய. இறைவனின் ஞானம் கூறுவது: ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே, தொல் பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதல் நிலைநிறுத்தப் பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூவுலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உலகத்தில் மேகங்களை அவர் படைத்த போது, ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி, அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது, பூவுலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ச்சி செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விளக்கு சூடர் விட்டு எரிய செய்கின்றேன். விளக்கு சூடர் விட்டு எரிய செய்கின்றேன். என் வாழ்வில் அகல் விளக்காய் இறைவா மாற்றினீர். இறைவா மாற்றினீர். என் விளக்கு சூடர் விட்டு எரிய செய்கின்றேன். புனிதம் மிகுந்த இறைவன் பெயரை நாளும் புகழ்ந்து ஏத்துவேன். புகழ்ச்சி பலியை பாக்கலாலே நானும் இசைத்து பாடுவேன். புனிதம் மிகுந்த இறைவன் பெயரை நாளும் புகழ்ந்து ஏத்துவேன். புகழ்ச்சி பலியை பாக்கலாலே நானும் இசைத்து பாடுவேன். போற்றி இறைவா போற்றி என்று நாளும் பொழுதும் வாழ்த்துவேன். போற்றி இறைவா போற்றி என்று நாளும் பொழுதும் வாழ்த்துவேன். அரணும் மீட்பும் எனக்கு நீரே சரணமே. உன் திருப்பாதமே திருப்பாதமே. என் விளக்கு சூடர் விட்டு எரிய செய்கின்றேன்.
எதிரி கோட்டை தாண்டிடுவே எனக்கு உமது துணை இருக்க எதிரி படையை தாக்குவே எனக்கு உமது வலுவிருக்க எதிரி கோட்டை தாண்டிடுவே எனக்கு கேடையும் நீரே இருக்க எதிரி கனையை தடுத்திடுவே எனக்கு கேடையும் நீரே இருக்க எதிரி கனையை தடுத்திடுவே தாங்கும் வலிமை தாண்டும் வலிமை தடுக்கும் வலிமை நீ தந்த வலிமை நீ தந்த வலிமை என் விளக்கு சுடர்விட்டு எரிய செய்கின்றீ என் வாழ்வை அகல் விளக்காய் இறைவா மாற்றினீ இறைவா மாற்றினீ என் விளக்கு சுடர்விட்டு எரிய செய்கின்றீ. இரண்டாம் வாசகம். நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எரேமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையில்தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியையும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளைவையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும்
வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இந்த யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 12 முதல் 15 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, கூடிய அற்புதர் புனித அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, இந்த நாளிலே நாம் மூவொரு கடவுள் பெருவிழாவையும் கோடி அற்புதர் அந்தோனியாருடைய திருவிழாவையும் இந்த குருசு மலையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இனியவர்களே, மூவொரு கடவுள் என்கிற கற்பிதம் கோட்பாடு இன்னும் நம்மால் சரியாக புரிந்து கொள்ளப்படாமலே இருக்கிறது. அது எப்படி மூன்று ஆட்கள் ஒரே கடவுள், அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது, அல்லது எதற்காக இப்படி ஒரு சிக்கலான கோட்பாடை நாம் வைத்திருக்கிறோம்? மற்ற சமயங்கள் எல்லாம் ஒரு கடவுள் அல்லது பல கடவுள்கள் என்று சொல்லி வெளிப்படையாக மிக தெளிவாக கோட்பாடுகளை வைத்திருக்கிற பொழுது, நாம் மட்டும் ஒரே கடவுள் ஆனால் மூன்று ஆட்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்கிற குழப்பம் கூட சில நேரங்களில் இருக்கலாம். சில நேரங்களில் எப்படி இருந்தானே, நம்ம கடவுளை கும்பிட போகிறோம், அது மூணு ஆளாக இருந்தானே, மூணு கடவுளாக இருந்தானே, நம்ம கோயிலுக்கு போவோம், கும்பிடுவோம், வருவோம், அவ்வளோதான். அது கடவுள் மூன்று ஆட்களாக ஒரு கடவுளாக எப்படி இருக்கா என்று யோசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. பெரும்பாலும் நம்ம என்ன செய்கிறோம், அதை கடந்து போகிறோம். நற்கருணையை பற்றி யோசிக்கிற அளவிற்கு அல்லது மூன்று ஆட்களை தனித்தனியாக யோசிக்கிற அளவிற்கு ஒரு கடவுள் என்பதை குறித்து நாம் பெரும்பாலும் யோசிப்பதில்லை. இதுதான் பரவாயில்லை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில், குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிநாதமாக இருக்கிறது. வாழ்வு முறையினுடைய தன்மையை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிறது. இனியவர்களே, அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடுகிற பொழுது மூவர் கடவுளை பற்றி என்ன சொல்வது என்று யோசிக்கிற பொழுது, அந்தோனியார் மூவரு கடவுளை எப்படி பார்த்தார் என்பதை குறித்து பேசலாம் என்று சொல்லி நினைத்தேன். இனியவர்களே, அந்தோனியார் காலத்தில் மூவர் கடவுளை பற்றி அதிகமாக பேசி இருப்பார்களா? என்னென்றால் தொடக்க காலத்தில் தான் இந்த ஒரு மூவரு கடவுள் என்கிற கோட்பாடை உருவாக்குகிறார்கள். அப்பொழுது அந்தோனியார் அதை எப்படியெல்லாம் சொல்லியிருப்பார், எப்படியெல்லாம் பேசியிருப்பார் என்று தேடுகிற பொழுது எனக்கு இரண்டு காரியங்கள் மட்டும் கிடைத்தது. அந்தோனியாருடைய தனியாக புத்தகமோ ஏதோ எழுதவில்லை, மாறாக அவர் மறையுரையிலே மூவரு கடவுளை பற்றி என்ன சொல்லுகிறார் என்கிற பண்பு இரண்டு காரியங்கள். முதலில் அப்புறம் மூவரு கடவுளை பற்றி சொல்லுகிற பொழுது இது ஒரு அருமையான ஒன்றிப்பு என்று சொல்லுகிறார். மூவரு கடவுள், மூன்று ஆட்கள் ஒரு கடவுள் என்பது மிக அழகான ஒன்றிப்பு, கிறிஸ்தவ மக்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்கிறார். இதை எப்படி அவர் அருமையான ஒன்றிப்பு என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆட்கள் மூன்று பேர், ஆனால் அடையாளப்படுத்தப்படுவது கடவுள் என்கிற ஒற்றை பெயரில். இனியவர்களே, தந்தை, மகன், தூய ஆவி என்கிற மூன்று ஆட்களாக கடவுள் இருந்தாலும் ஒருபோதும் நாம் தனிப்பட்ட விதத்தில் யாரிடமும் ஜெபிப்பதில்லை, கடவுளிடம்தான் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு திருவழிபாடோ தனி ஜெபமோ குழும ஜெபமோ நாம் செய்கிற பொழுதும்
தந்தை, மகன், தூய ஆவியாரின் என்ற பெயரில் தான் அந்த ஜெபத்தை தொடங்குகிறோம், அந்த செயலை தொடங்குகிறோம், வாழ்வை தொடங்குகிறோம். யாருமே நான் கடவுளை பார்க்க போகிறேன், அல்லது தந்தை கடவுளை பார்க்க போகிறேன், மகன் இயேசுவை பார்க்க போகிறேன், தூயாவை பார்க்க போகிறேன் என்று சொல்லி தனித்தனியாக சொல்வதில்லை. தனித்தனியாக ஜெபிக்கிற ஜெபங்களில் கூட மூவரும் நிச்சயமாக இணைந்திருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான ஒன்றிப்பு. ஏனென்றால் 3 ஆட்கள் என்றாலும் அவர்கள் ஒரு அடையாளத்தில் தான் இருக்கிறார்கள். ஒரே கடவுள் என்கிற தன்மையில் தான் மக்களால் பார்க்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிற அந்தோனியார் சொல்லுவார், இதுதான் மிகச்சிறந்த ஒன்றிப்பு, மனித வாழ்விற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்று சொல்லுகிறார். மனித வாழ்விற்கான எடுத்துக்காட்டு என்று ஏன் புனித அந்தோனியார் நம்முடைய பாதுகாவலை சொல்ல வேண்டும்? மனிதர்கள் இன்று பல்வேறு தரப்பிலே, பல்வேறுபட்ட எண்ணங்களிலே, பல்வேறுபட்ட விருப்பு வெறுப்புகளிலே பிரிந்து இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே ஏன் இன்னும் ஒரு மனிதன் தனக்குத்தானே பல்வேறு எண்ண ஓட்டங்களிலால் பிரிந்திருக்கிறான். ஒரு முறை ஒரு மாதிரி இருக்கிறான், அடுத்த முறை வேறு மாதிரியாக மாறுகிறான், பிரிதொரு காலம் மற்றொரு மாதிரியாக இருக்கிறான். ஒவ்வொரு மனிதரும் தனக்குள்ளே பிளவுபட்டிருக்கிறார்கள், பிரிந்திருக்கிறார்கள், மாறுபட்டு இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்கிற குடும்பங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள். வேலை பார்க்கிற இடங்கள், சமூகங்கள் அல்லது உலகம் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது மனிதர்கள் இன்று தனித்தனி உதிரிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் இணைந்து இல்லை, கூடியிருக்கிறார்கள், கூட்டமாக இருக்கிறார்கள், ஆனால் சேர்ந்து இருக்கவில்லை. இந்த அடிப்படையிலே அந்தோனியார் என்ன சொல்ல விரும்புகிறார்? மூவரு கடவுள் 3 ஆட்களாக இருந்தாலும், 3 ஆள்தன்மை கொண்டிருந்தாலும், கடவுள் என்கிற ஒற்றைத்தன்மையிலே அடையாளப்படுத்தப்படுவது போல, 3 நபர்களாக இருந்தாலும் கடவுள் என்கிற ஒற்றை போர்வையில் இணைந்து இருப்பது போல, மனிதர்கள் பிரிந்திருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் சேர்ந்து இருப்பதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். மனிதம் என்கிற ஒற்றை காரணத்துக்காக இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் என்பதற்கான அடிப்படையிலாக இருக்கலாம், ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், ஒரு இடத்தை சார்ந்தவர்கள், ஒரு இனத்தை சார்ந்தவர்கள், ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்கிற பண்பிலாக இருக்கலாம். ஏதாவது ஒரு அடையாளத்தை கண்டுபிடித்து உதிரியாக தனித்தனியாக இருக்கிற மனிதர்கள் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் என்கிற கற்பிதத்தை, படிப்பினையை மூவரு கடவுள் கொடுக்கிறார் என்று சொல்லி கோடி அற்புதர் புனித அந்தோனியார் சொல்லுகிறார். எப்படி கடவுள் இணைந்து இருக்கிறாரோ அதுபோல மனிதர்கள் நாம் இணைந்து இருக்க வேண்டும், ஒன்றித்து இருக்க வேண்டும், ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும். அதுதான் கடவுளுடைய பிள்ளைகள் நாம் என்பதற்கான அடையாளம் என்று சொல்லுகிறார். இனி இவர்களே அந்தோனியாருடைய பார்வையில் எவ்வளவு அற்புதமாக விசாலப்பட்டு இருக்கிறது பாருங்கள். கடவுளை எவ்வளவு அழகாக பார்க்கிறார். கடவுளை முழுமையாகவும் தனித்தனியாகவும் பார்க்கிறார். முழுமையாக கடவுள் என்கிற போர்வையில் பார்க்கிற பொழுது அதில் மகிழ்கிற அந்தோனியார் தனித்தனியாக பார்க்கிற பொழுது மகிழ்கிறார். ஆனால் தனித்தனியாக வாழ்வதில் ஒருவருடைய தனிப்பட்ட அடையாளங்கள் வெளிப்படலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் இணைந்து மகிழ்ந்து சேர்ந்து வாழ வேண்டியவர்கள். அதுதான் மூவரு கடவுளுடைய கோட்பாடு, அந்த கடவுளுடைய தன்மை சொல்லுகிற ஒரு படிப்பினை என்கிறார். இரண்டாவது பண்பு ஒரு அற்புதமான ஒரு படிப்பினை. கடவுள் அன்பாய் இருக்கிறார். இது விவிலியம் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நம்முடைய பாதுகாவல கோடி அற்புத புனித அந்தோனியார் தனித்தனியாக பொருத்தி பார்க்கிறார். தந்தை கடவுள் அன்பானவர், மகன் கடவுள் தன் உயிரையும் ஈந்து மனித குலத்தை அன்பு செய்பவர், தூய ஆவியானவர் அன்பு செய்யப்படுபவர். கடவுளை அன்பினுடைய பல பரிணாமங்களில் பொருத்தி பார்க்கிறார். இந்த மனிதர்கள் தூய ஆவியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தூய ஆவியினுடைய கொடைகள், வரங்கள், கனிகள், அருள் கொடைகள் எனக்கு வேண்டும், என் பிள்ளைகளுக்கு வேண்டும். ஞானம், புத்தி, விமரிசை, திடம், பக்தி, தெய்வமயம் என்கிற கொடைகளை எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் அவருடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி எல்லா மனிதர்களுமே தூய ஆவியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த ஜெப கூட்டங்களாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் நிச்சயமாக ஒரு இடத்திலே தூய ஆவியாருக்கு என்று தனி ஜெபங்கள் வைத்திருக்கிறார்கள். நிறைவில் எந்த ஒரு ஜெப வழிபாட்டினுடைய நிறைவிலுமே தூய ஆவியார் எனக்கு கிடைக்க வேண்டும், அதற்கான அருள் பொழிவு நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெப கூட்டமே, ஜெப வழிபாடே நடக்கிறது. அப்ப மனிதர்கள் தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அன்புணர்வோடு தூய ஆவியாரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மகன் கடவுள் தன் உயிரையும் ஈந்து இந்த மனித குலத்தை அன்பு செய்தார். இருவரிடமிருந்து புறப்படுகிற கடவுளிடமிருந்து இருவரும் புறப்படுகிறார்கள். கடவுள் ஒட்டுமொத்தமாக அன்பின் உச்சமாக இருக்கிறார். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவாக்கில் பார்க்கிறோம். தம் ஒரே பேரான மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார்.
எனவே அந்தோனியாருடைய பார்வையிலே தந்தை கடவுள் அன்பாக இருக்கிறார், மகன் இயேசு அன்பு செய்பவராக இருக்கிறார், தூய ஆவியானவர் மனிதர்களால் மற்றவர்களால் அன்பு செய்யப்படுபவராக இருக்கிறார். எவ்வளவு ஆழமான பார்வை, எவ்வளவு அற்புதமான பார்வை. இனி இவர்களை கோடி அற்புதர் அந்தோனியார் மிக சிக்கலான ஒரு கோட்பாட்டை மிக எளிதாக புரிந்து கொள்கிறார் என்று சொன்னால் அவர் கடவுளோடு கொண்டிருந்த நட்புறவின் அடையாளம் அது. அந்தோனியார் ஆண்டவர் எவ்வளவு அதிகமாக அன்பு செய்திருப்பார், எவ்வளவு அதிகமாக ஆண்டவரை பற்றி தியானித்திருப்பார், எவ்வளவு அதிகமாக ஆண்டவரை பற்றி யோசித்திருப்பார். இனி இவர்களே நான் ஒரு ஜெப கூட்டத்திற்கு அல்லது எங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி படிக்கிற பொழுது கரிஸ்மாட்டிக் ப்ரேயர் எப்படி பண்ணுவது என்பதை குறித்து படிப்பதற்கும் அதனுடைய அனுபவத்தை பெறுவதற்கும் எங்களுக்கு ஒரு வாரம் அனுப்பி வைத்திருந்தார்கள். அதில் சென்று நாங்கள் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பிரதர் சொன்னார், நீங்கள் ஆவியில் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்தோனியாரிடம் மன்றாடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு அந்தோனியார் கோடி அற்புதர் புதுமை செய்பவர் என்றுதான் தெரியும், ஆனால் ஆவியில் நிறைந்தவர் என்பதை குறித்து நாங்கள் யோசித்ததில்லை. அப்போ அந்தோனியாருக்கும் ஆவியில் நிறைந்த வாழ்க்கைக்கும் என்ன ஒரு தெளிவு, என்ன ஒரு விளக்கம் என்று கேட்கிற பொழுது அவர் சொன்னார், இந்த திரு அவையிலே பல புனிதர்கள் இருக்கிறார்கள், வெகு சிலர் மட்டும்தான் சிறு வயதிலிருந்தே அந்த புனிதத்தை கடைபிடித்தவர்கள், அதில் மிகச்சிறந்தவர் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் என்று சொன்னார். இனி அவர்களே அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாறை ஒருவேளை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவர் தேவதாயனுடைய பிறப்பு நாளில் பிறக்கிறார். அந்தோனியாருடைய வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து பார்க்கிற பொழுது அவருடைய தாய் அவரை உறங்க வைக்கும் பொழுதும் உணவூட்டும் பொழுதும் எப்பொழுதுமே அவருக்கு அன்னை மரியாவினுடைய பாடலை பாடிக்கொண்டிருப்பார். குழந்தை வரையிலிருந்தே அவரை ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலி, அதை ஒருபோதும் நாம் அவமதிக்க கூடாது, எந்த வேலை இருந்தாலும் நாம் கண்டிப்பாக போக வேண்டும் என்கிற பழக்கத்தை சிறு வயதிலே அவர் பெற்றிருந்தார். நம்ம அனைவருமே அறிந்த ஒரு புதுமை. அவர் சிறுவனாக இருக்கிற பொழுது அவருடைய தந்தைக்கு ஒரு முக்கியமான வேலை ஒன்று வருகிறது, வெளியூர் செல்ல வேண்டி இருக்கிறது. எனவே அவர் சொல்கிறார், இன்று ஞாயிற்றுக்கிழமை நீ திருப்பலிக்கு செல்ல வேண்டாம், மாறாக வயல்வெளிக்கு போ, நான் விதைத்து இருக்கிறேன், விதை நெல்லை பறவைகள் கொத்தி தின்னாமல் பாதுகாத்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்தோனியார் என்ன நினைக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை பூஜைக்கு போகாம எப்படி இருக்க முடியும், நான் திருப்பலிக்கு போவேன்னு சொல்லி திருப்பலிக்கு போய் விடுகிறார். அவர் திரும்பி வருகிற பொழுது தந்தை அவரை வழியிலே பார்க்கிறார், எங்கிருந்து வருகிறாய், நான் ஆலயத்துக்கு சென்று விட்டு திரும்பி வருகிறேன், நான் உனக்கு சொன்ன வேலை என்னாச்சு, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் விதைத்திருக்கிறேன், விதைகள் எல்லாம் நிலத்தின் மேலே இருக்கும், பறவைகள் கொத்தி தின்று விடுமே, எவ்வளவு நீ கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கிறாய், ஒரு தந்தை கொடுத்த கட்டளையை நீ கடைபிடிக்க வேண்டாமா? நான் தந்தை சொன்ன கட்டளை தான் கடைபிடித்திருக்கிறேன். என்ன கட்டளை? கோயிலுக்கு போக சொல்லியிருக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமைனா கண்டிப்பாக கோயிலுக்கு போயே ஆகணும்னு சொல்லியிருக்கீங்களா? கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன். அப்போ நான் இன்னைக்கு சொன்ன வேலை என்னாச்சு, அதை பற்றி பிரச்சனை படாதீங்க, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பத்திரமாக இருக்கும். அவருடைய தந்தைக்கு அதில் நம்பிக்கை இல்லை. வந்து காட்டு என்று சொல்லுகிற பொழுது அந்தோனியார் தன்னுடைய தந்தையை அழைத்து விட்டு வயல்வெளிக்கு செல்கிறார். அங்கே சென்று பார்த்தால் விதைத்த நெல்லெல்லாம் அப்படியே கிடக்கிறது. அந்த விதைகள் எல்லாம் இப்படி கிடக்கிறது, ஒரு பறவைகளையும் காணுமே, என்ன என்று கேட்கிற பொழுது எல்லா பறவைகளிடம் நான் வேண்டினேன், அவை கடவுளிடம் வேண்டியதால் எல்லா பறவைகளும் இதோ அந்த அறையிலே பத்திரமாக இருக்கிறது என்று சொல்கிறார். சந்தேகப்படுகிற தந்தை கதவை திறந்து பார்க்கிறார், எல்லா பறவைகளும் உள்ளே கிடக்கிறது. இனி இவர்கள் சிறு வயதிலே அந்தோனியாரால் அந்த புதுமை செய்ய முடிந்தது, சிறு வயதிலே. ஏனென்றால் சின்ன வயசிலிருந்தே அவர் அந்த இறை பக்தியிலே வளர்ந்து வந்தார். அவருடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கடவுளோடு ஒன்றித்த ஒரு வாழ்வு. எனவேதான் கோடி அற்புதர் புனித அந்தோனியாரால் மூவர் கடவுள் என்கிற ஒரு சிக்கலான கோட்பாடுகளை எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. தந்தை மகன் தூய ஆவியார் பரவாயில்லை, அவர்கள் ஒரு கடவுள், அந்த கடவுளை நான் வணங்குகிறேன், என்னுடைய தேவை என்ன, அந்த கடவுள் ஒன்றித்திருப்பது போல மற்றவர்கள் ஒன்றித்திருப்பதற்கான ஆசைப்படுவது. என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் அதை செய்ய முடியுமோ அப்பொழுதெல்லாம் அதை செய்வேன். அதாவது அந்தோனியாருடைய புதுமைகள் பல புதுமைகள் குடும்பங்களை ஒன்று சேர்ப்பதாக இருக்கும். ஒரு கணவன் மனைவி மிகவும் இரக்கமுள்ளவர், அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள். அப்போ அவங்க பயணப்படுகிற பொழுதெல்லாம் வாகனத்தை இழுத்து செல்கிற அடிமைகளுக்கு தாகம் எடுக்கும், ஆனால் தண்ணீர் குடிப்பதற்கு அனுமதி கிடையாது. குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட அளவிற்கு மட்டும்தான் அவர்கள் தண்ணீரோ உணவோ உண்ண வேண்டும். ஆனால் அந்த குடும்ப தலைவி அவர் இரக்கமுள்ளவர் என்பதால் எல்லா அடிமைகள் மீதும் அவர் இரக்கம் காட்டுகிறார். ஒரு முறை நேரம் சரியில்லாத சூழ்நிலையில் ஒருவன் மிகவும் தள்ளாடி போகிறான். அந்த அடிமைக்கு இரக்கம் கொண்டு அவள் தன்னுடைய வாகனத்தில் இருந்தே தண்ணீர் கொடுக்கிறார்.
இது ஒரு முறை அல்ல, பல முறை நடக்கிறது. இதை அவன் கணவன் ஒரு முறை பார்க்கிறான். அவனுக்கு தன் மனைவி மீது சந்தேகம் ஏற்படுகிறது, நடத்தையில் சந்தேகப்படுகிறான். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. இவன் சொல்கிறான், அது என்னுடைய குழந்தை அல்ல, உனக்கும் அந்த அடிமைக்கும் பிறந்த குழந்தை தான், நீ உடனடியாக வெளியே செல் என்று சொல்கிறான். இவன் சொல்கிறான், இல்லை, நான் உத்தமி, நான் ஆண்டவருடைய பார்வையில் நேர்மையாக வாழ்கிறவர், என்னை குறித்து நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது, ஒரு குற்றச்சாட்டை வைக்கக்கூடாது என்று சொல்கிறார். அவன் நம்ப தயாராக இல்லை. அப்பொழுது அந்தோனியார் அந்த இடத்துக்கு வருகிறார். அந்த பெண் ஓடி சென்று அவருடைய காலில் விழுந்து, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும், என்னுடைய கற்புக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு நிகழ்ந்துள்ளது, நான் என்ன செய்வது, நீங்க தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அவர் வருகிறார், வீட்டுக்கு வருகிறார். வீட்டிலிருந்து தன்னுடன் சொல்லுகிறார், இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை, இவர் நல்லவர் என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, என்ன சொன்னா, என்ன நடந்தா, எதை செய்தால் நீ ஏற்றுக்கொள்வா என்று கேட்கிற பொழுது, இந்த குழந்தை வாய் திறந்து சொல்லட்டும், அவனுடைய தந்தை யார் என்று சொல்லட்டும். பிறந்து பேசக்கூட தெரியாத குழந்தை குறித்து கை காட்டுகிற பொழுது அவர் ஆண்டவரிடம் வேண்டுகிறார். அந்த குழந்தை வாய் திறந்து தன்னுடைய தந்தை யார் என்று அவருடைய பெயரை சொல்லி கை காட்டுகிறது. இனியவர்களே, அந்த நிகழ்விற்கு அப்புறமாக அந்த கணவன் அந்த மனைவியினுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த குடும்பம் மகிழ்வாக வாழ்ந்தது என்று வரலாறு இருக்கு. ஒரு பெண் அந்தோனியாருடைய மறையுறையை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். பக்கத்து ஊருக்கு அந்தோனியார் வந்திருக்கிறார். அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு கணவர் வருவதற்கு முன்பாக சென்று வந்துவிட வேண்டும் என்றால் கணவருக்கு இதெல்லாம் பிடிக்காது என்று சொல்லி வேகமாக போகிறார். ஆனால் அந்தோனியாருடைய மறையுறையிலே மெய் மறந்து அங்கே இருந்து விடுகிறார். எல்லாம் முடிந்து விட்டு வீடு திரும்புகிற பொழுது வெகு நேரமாகிவிட்டது. வீட்டுக்கு வந்து பார்க்கிறார், கணவன் இருக்கிறார். எங்கு சென்று வருகிறாய்? நான் அந்தோனியாருடைய மறையுறையை கேட்க போயிட்டு வருகிறேன். நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா என்று சொல்கிறார். ஆனால் அவள் மன்னிப்பு கேட்கிறார். நான் மன்னிக்க தயாராக இல்லை, தலையில் இருக்கிற எல்லா முடிகளையும் ஒவ்வொன்றாக பீத்து எடுக்கிறான் என்று அவ்வளவு கோபம். நான் சொன்னதை கேட்கல. அவள் அழுது கொண்டிருக்கிறார். அந்த வழியாக அந்தோனியார் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்திலே அந்த பெண் தலையில் இரத்தம் அடியே அந்தோனியாரை தேடி போகிறார். அந்தோனியார் இறைவனிடம் வேண்டுகிறார். மீண்டும் அற்புதமாக முடி வளர்கிறது. அதை பார்க்கிற கணவனுக்கு புரியவில்லை, எப்படி இது நடக்குது, முடியை வெட்டினா வளரும், புடுங்கினா எப்படி வளரும், ஆனால் வளர்கிறது. அப்போ உண்மையில் இந்த மனிதர் அற்புதமானவர், இறைமனிதராக இருக்க முடியும். ஆனால் இவருடைய கூட்டத்திற்கு நீ தாராளம் எப்படினாலும் போ என்று சொல்லிவிட்டு அவரிடமும் அந்தோனியாரிடமும் அவர் மன்னிப்பு கேட்கிறார். இப்படியாக நீங்கள் அந்தோனியாருடைய வாழ்க்கையில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பல புதுமைகள் குடும்பங்களை மீண்டும் சேர்ப்பதாக இருக்கும். தன்னுடைய காலை வெட்டி கொண்ட ஒரு இளைஞனுடைய புதுமையாக இருக்கலாம், தங்களுடைய வாழ்க்கையை மனதை திருத்தி கொண்டு மீண்டுமாக தங்களுடைய இல்லத்திற்கு திரும்பி சென்ற திருடர்கள் கூட்டமாக இருக்கலாம். நீங்கள் யோசித்து பார்க்கிற ஒவ்வொரு புதுமையிலுமே ஒரு குடும்ப வாழ்வு இணைந்திருப்பதற்கான அழுத்தத்தை சொல்லக்கூடிய புதுமைகளாகத்தான் அந்தோனியாருடைய வாழ்வில் இருக்கும். இதெல்லாம் அந்தோனியார் எங்கிருந்து கற்றுக்கொள்கிறார்? மூவரு கடவுளுடைய அந்த தன்மையிலிருந்து கற்றுக்கொள்கிறார். கடவுள் 3 ஆட்களாக இருந்தாலும் ஒருவராக ஒரே ஞானத்தில், ஒரே வல்லமையில், ஒரே ஆற்றலில் இணைந்திருக்கிறார்களே, ஒருபோதும் அவர்கள் பிரிந்திருக்கவில்லையே. அப்படி என்றால் அவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட மனிதர்கள் மட்டும் ஏன் பிரிந்திருக்க வேண்டும்? பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே எங்கெல்லாம் பிளவுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர் அதை நிறைவு செய்பவராக இருக்கிறார். இனி இவர்களை கூடியிருப்பதால் அந்தோனியாருடைய பிள்ளைகள் தான் ஒரு கடவுளுடைய உருவையும் சாயலையும் தாங்கியவர்களாம். அதற்கேற்ப வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தவரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு மதிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமென். கடவுள் ஒன்றித்திருப்பது போல எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற இயேசுனுடைய ஜெபத்தின் அடிப்படையில் நாமும் ஒன்றித்திருக்கும்படியான, ஒற்றுமையாக வாழும்படியான, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான எல்லா வரங்களையும் தேவைகளையும் மன்றாட்டுகளாக ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். மூவர் இறைவா, இயேசுவின் மறையுடலாம் திரு அவையை வழிநடத்தும்
தலைவர்கள் உம்மில் ஒருமைப்பாட்டுடன் வாழ்ந்து மக்களை இறையாட்சியின் பாதையில் வழிநடத்தி செல்வதற்கு தேவையான அருளை தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூவொரு இறைவா, நீவீர் மூன்று ஆட்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரோடு ஒருவர் இணைந்து செயலாற்றுவதைப் போல உம் திருமுன் கூடி வந்துள்ள நாங்கள் வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமையோடு வாழ்ந்திட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூவொரு இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இறைவனோடு நல்லுறவு கொண்டுள்ள நாங்கள் துன்பங்கள் சோதனைகள் மத்தியிலும் உமக்கு சான்று பகனிட தேவையான வல்லமையும் எமக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூவரு இறைவா, தந்தையாம் இறைவனின் இறையருளுடன் மகனாம் இயேசுவின் அன்பும் தூய ஆவியாரின் வரங்களையும் கனிகளையும் நிரம்ப பெற்று நாங்கள் வாழவும் எங்கள் குழந்தைகளை இறை நம்பிக்கையில் வளர்த்தெடுக்கும் தேவையான வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுகிறோம். பேரிரக்கமுள்ள அன்பான எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய தேவைகள் விருப்பங்கள் அனைத்தையும் மன்றாட்டுகளாக உடைய பாதத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம். நம்பிக்கையில் நாங்கள் எடுத்து வைத்து கேட்ட எல்லா வரங்களையும் எல்லா ஜெபங்களையும் நீர் கனிவோடு கேட்டு ஆசீர்வாதங்களை தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, அர்ச்சனை பூவாய் ஈசன் உன்னில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே, நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் படைப்பினிலே, எந்தன் தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான், எந்தன் தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை பூவாய் ஈசன் உன்னில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பணியெல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆள்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடும் இன்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆள்வகையில் தனித்தன்மையையும் இறை இயல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் பெருவீன்களும் செராவீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, மூவுலகை ஆளுகின்ற ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, மூவுலகை ஆளுகின்ற ஆண்டவரே. வானகமும் வையகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் சின்னத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுடைய செரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. இன்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். விண்ணக விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. விண்ணக விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. மன்னக மீட்பின் மாண்பே வா, மாபரனே மீட்கவா, மீட்கவா, மீட்கவா. அகிலம் வாழும் தெய்வ உணவு நீர், அன்பை தரும் அமுத உணவு. அகிலமாளும் தெய்வ உணவே நீ, அன்பை தரும் அமுத உணவே நீ. எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ, எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. விண்ணக விருந்தே என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. விண்ணக விருந்தே என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. மன்னா உணவே மண்ணிலே வந்தாய், உண்பவர் வாழவே. நித்திய வாழ்வில் நிலை பெறவே உணவை தந்தாயே. மன்னா உணவே மண்ணிலே வந்தாய், உண்பவர் வாழவே. நித்திய வாழ்வில் நிலை பெறவே உணவை தந்தாயே. இது உன் உடல் என்றோ, வாழ்வு மாறுமன்றோ. இது உன் ரத்தம் என்றோ, தாகம் தீருமன்றோ. இயேசுவே நீர் வர வேண்டும், என்னையும் மாற்றிட வேண்டும். உலகம் வாழ்வதற்காக என்னையும் நான் தர வேண்டும். எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ, எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. விண்ணக விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. விண்ணக விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. மன்னக மீட்பின் மாண்பே வா, மாபரனே மீட்கவா, மீட்கவா, மீட்கவா. அகிலம் வாழும் தெய்வ உணவே நீ, அன்பை தரும் அமுத உணவே நீ. அகிலம் வாழும் தெய்வ உணவே நீ, அன்பை தரும் அமுத உணவே நீ. எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ, எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. விண்ணக விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. வானம் இறங்கி வந்த மழையாய் வாழ்வு நனையவே. கானம் இசைத்து உந்தன் புகழை என்றும் பாடவே. வானம் இறங்கி வந்த மழையாய் வாழ்வு நனையவே. கானம் இசைத்து உந்தன் புகழை என்றும் பாடவே. எனது சதை என்றாய், உண்மையின் உணர்வென்றாய். எனது ரத்தம் என்றாய், உண்மையின் பானம் என்றாய். வார்த்தை வாழ்ந்திட வேண்டும், வல்லமை நான் பெற வேண்டும். வறுமையில்லா வாழ்வு வந்திட தியாகம் வேண்டும். எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ, எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. விண்ணக விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. விண்ணக விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா.
மன்னக மீட்பின் மாண்பேவா மாபரனே மீட்கவா 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 அகிலவாழும் தெய்வ உணவே நீ அன்பே தரும் அமுத உணவே நீ அகிலவாழும் தெய்வ உணவே நீ அன்பே தரும் அமுத உணவே எழுந்து வாராயோ என்னில் வாராயோ எழுந்து வாராயோ என்னில் வாராயோ விண்ணக விருந்தே என்னில் வா என்னகம் வாழ இறங்கி வா விண்ணக விருந்தே என்னில் வா என்னகம் வாழ இறங்கி வா. கண்களை மூடுவோம். 6 மணிக்கு தொடங்கி புதன்கிழமை காலை 8 மணிக்கு நன்றி திருப்பலியோடு நிறைவடையும். எனவே அந்தோனியாருடைய அருளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருப்பவர்கள் சரவணாபுரம் ஆலய கொடியேற்றம் அந்த திருநிகழ்வுகளில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு கொடியேற்றம், செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு திருப்பலி, தொடர்ந்து சப்பரபவனி, புதன்கிழமை காலை 8 மணிக்கு நிறைவு திருப்பலி நடைபெறும். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தமகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பினார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவர் எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பதுவை புனிதர் அந்தோணியாரே, உம் திருத்தலம் தேடி வந்தோம். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறையில்லா வாழ்வருளும். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறைவில்லா வாழ்வருளும். வாழ்க வாழ்க எங்கள் பாதுகாவலர் வாழ்க. வாழ்க வாழ்க எங்கள் பாதுகாவலர் வாழ்க. பதுவை புனிதர் அந்தோணியாரே, உம் திருத்தலம் தேடி வந்தோம். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறைவில்லா வாழ்வருளும். பாவிகளின் அடைக்கலமே, கவலைப்படுவோரின் தேற்றரவே. பாவிகளின் அடைக்கலமே, கவலைப்படுவோரின்